மேச ராசிக்காரங்க பாருங்க, எதுலையுமே ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசினா மேஷம் தான். எப்படி எதுலையுமே தைரியமான குணமும், ஒரு நீதியான குணமும், நேர்மையான குணமும், ஒழுக்கமான குணமும் அதிகமா இருக்கும் மேச ராசியை பொறுத்தவரை. இந்த அதிபதி யார்? ஒரு செவ்வாய் பகவானா வர்றார். இப்ப செவ்வாய்னா தைரியம், வீரியம், திறமை எல்லாமே இந்த செவ்வாய் பகவானை சொல்லுவாங்க. அப்ப பொதுவா அந்த மேசராசிக்காரங்க பார்த்தா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒண்ணும் கிடையாது, ஒரு வேலையை பார்த்தா அதை ஒழுங்கா பாருங்க. அதான் மேசராசிக்கு பிடிச்ச விஷயம். இவங்களுக்கு எந்த வேலையும் கரெக்டா அக்யூரேட்டா சூப்பரா பார்க்கணும். இதான் இவங்களுடைய குணமே. போனோம் கடமைக்கு வேலை பார்த்தோம் அப்படிங்கிற எண்ணம் மேசராசிக்கு துளி கூட கிடையாது. எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணணும். எதுலையுமே கரெக்டா அந்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ண. ஏதாச்சும் ரூல்ஸ் போட்டு பாருங்க, அதை கரெக்டா கடைபிடிப்பாங்க. இதான் மேசம். அப்படிப்பட்ட மேச ராசிகளுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாத பலன். கார்த்திகை மாத பலன். கார்த்திகையிலே ஒரு பேர் இருக்கு. இந்த மாசம் எல்லாருமே இந்த தமிழ் மாசத்தை விட மாட்டாங்க. கார்த்திகை மாசம் எல்லாருமே பாருங்க ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மாசத்துல பயங்கரமான ஒரு விசேஷம். நம்ம குடும்பத்துல ஒளி தெரியக்கூடிய நாள் கார்த்திகை மாசம். கால புருஷனுக்கு 8வது ராசி விருச்சக ராசியில செவ்வாயுடைய வீட்டுல, நட்பு கிரக வீட்டுல இந்த சூரியவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தான் கார்த்திகை மாசம். அதனாலதான் எல்லாருமே இந்த கார்த்திகை மாசத்தை எல்லா விஷயத்துக்கும் எடுத்துக்குவாங்க. நல்லதுக்கு எல்லா நல்ல விஷயத்துக்கு மட்டும் இந்த கார்த்திகை மாசம் ரொம்ப உகந்த மாசங்கிறாங்க. கார்த்திகை மாசம் மட்டும். அவங்களோட கார்த்திகை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குவார்? தயவு செய்து இந்த வீடியோ நீங்க பாக்கணும் மேசராசிக்காரன். உங்களுடைய ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துல இந்த மந்தை குரு சுக்கிரன் ஜோதிடத்துல கொடுக்குறோம்னா தயவு செய்து திசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும், அதை நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க. அப்ப ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் மாறுதா? இப்ப ரீசெண்டா எப்படி இப்ப ரீசெண்டா எதுவும் கிரகங்கள் மாறுதா? அவங்க ஜாதக திசாபுத்தி எதுவும் மாத்தி கிரகங்கள் திசை புத்தியை நடத்துதா? அதையும் பார்க்கணும். இப்ப நம்ம சுத்தி வரக்கூடிய இந்த கோச்சார கிரகத்தையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். விதி ஜாதகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணணும். இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணாதான் ஒரு பலனை கொடுக்க முடியும். ஒண்ணு இல்லைங்க, எல்லாமே காற்று மூலம் தான் வேலை செய்யுது. எல்லாமே ஒவ்வொரு கிரகம் நம்ம உடம்புல 9 விதமான பலனை கொடுக்குது. அதை எப்படி கொண்டு போகணும்? அதான் பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க. ஏன்னா பேசறாங்க சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்கு, அதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க. தசாபதி எடுத்து பலனுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசில இருந்து 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமா இருக்காரு. குரு உச்சத்துமாய் வக்ரமா இருக்காரு 4ஆம் இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசியில சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகம் செஞ்சாங்க 8ஆம் இடத்துல. அடுத்து 11ஆம் இடத்துல கும்பராசியில ராகு பகவான் சஞ்சார சார். அடுத்து 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சார். இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கொள்ளு. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 2-4 கிரக பயிற்சி ஆகுது. ஃபர்ஸ்ட் 18ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க குருவுடைய வீட்டுக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு 18ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து 13ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரத்துல போயிருக்காரு. அவர் ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு 13ஆம் தேதிக்கு அப்புறம். பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி ஆகி, கார்த்திகை மாசம் 10ஆம் தேதி பயிற்சி ஆகி 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதான் இந்த கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் நிலவரம். குரு பகவான் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு மிதுன ராசிக்கு போயிடுறாரு. இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு. பொதுவா பாருங்க, ஒரு ராசி அதிபதி நல்லா பலமா சூப்பரா சூரிய பகவானோட சேர்ந்து இணைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நட்பு கிரகமான செவ்வாய் பகவானோட வீட்டுல சூரியன் இருந்தால், நெருப்பு கிரகம் ரெண்டுமே சூரியன் செவ்வாய் நட்பு கிரகம் தான். அது நல்லதை மட்டும்தான் உண்டு பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல பிரபு ஜாதக தசாபதி சரியில்லாம் ஒரு சில பேருக்கு கெட்ட பலனை கொடுக்கும். சரி, என்னதான் கெட்ட பலனை கொடுக்கும்? அது என்னதான் வரும்? ஓப்பனா என்னதான் வரும்? இப்ப யாருடைய பிரபுஜாத கிரக அமைப்பு திசை புத்தி சரியில்லையோ நிறைய பேருக்கு ஒரு மனக்குழப்பங்கள் இப்ப ரீசெண்டா உங்களுக்கு இருந்திருக்குமா? நான் சொல்றது ஒரு 30 ஒரு மாசம் இப்போ ஒரு குழப்பத்தை நிறைய கொடுத்துருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு கிடைக்கக்கூடிய சொத்துகள், பிரச்சனைகள், நிறைய செலவுகள், குடும்பத்துல அதிகமா செலவுகளை பண்ணக்கூடிய அமைப்புகள், தாய் தந்தைக்கு உடல் உபாதைகள், இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு, ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு இட பிரச்சனையோ, பூமி பிரச்சனையோ, இல்ல நிறைய ஒரு மருத்துவ செலவுகளோ, சின்ன ஒரு செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஒரு 30 நாள் எடுத்து பாருங்க. நிறைய பேர் நீங்க
மேசராசி ஓப்பனா கேளுங்க. ஆமா ஆமா, ஒரு ஸ்டெடியா ஒரு விஷயத்த செய்ய முடியாது, ஒரு குழப்பத்துக்கு உள்ளா இருப்பாங்க. சரியான ஒரு மைண்ட் அவங்கள்ட்ட இருந்திருக்காது. நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய விதிஜாதத்தில் தசாபதி சரியில்லையோ தொழில் உத்தியோகம் கொஞ்சம் தடைகளை கொடுத்திருக்கும். பெருங்கொண்ட பணம் கொடுத்து வாங்குறதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். பெருங்கொண்ட பணத்துல ஒரு இன்வாய்ஸ் பண்ணிருப்பீங்க, அந்த பணம் கிடைச்சிருக்கு. அது நிறைய பேருக்கு பாருங்க, அந்த காலுக்கு கீழே கால்வெளி பல்வெளி நல்லா பாத்துக்கணும். எப்படி பல்வெளி, அடுத்த வயிறுக்கு கீழே உள்ள பிரச்சனை. யாராச்சும் ஜாதக தசாபதி சரியில்லை இது மாதிரி ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள், வீட்டுல இடத்துல பூமியில குழந்தைகள்ல பூர்வீக சொத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. இப்ப ரீசெண்டா நான் சொல்றது, ரீசெண்டா உங்களுக்கு சொத்து பிரச்சனை, ஒரு மனக்குழப்பம் மன தடுமாற்றம் உங்கள்ட்ட இருந்தாங்க, கண்டிப்பா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தை பொருளாதார வருமானத்தை கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ஜாதகாரியில தசாபதி சரியெல்லாம் கண்டிப்பா ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க மேசராசிக்காரன். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து யாருன்னா மேசராசி. ஏன் இப்ப நல்லது நடக்குதா உங்களுக்கு பாருங்க. கரெக்டா 18ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பவன் 9ஆம் இடத்துக்கு போறாரு. அதுவும் சொந்த வீட்டுல இப்ப சூரியன் வேற இணைகிறார் அந்த கார்த்திகை மாசத்துல. சூரிய பவன் எப்போதுமே 5ஆம் வீட்டு அதிபதி ராசியோட இணைஞ்சாவே நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம். அப்ப குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் சுப செலவுகள் உங்க அபிப்பிராயம் வரப்போகுது. ஜாத தசாபதி நல்லா இருந்தால் வெளிநாடு வெளியூர் வீடு கட்டுறது இல்ல வீட்டுல திருமணம், இது ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க. இப்ப ரீசெண்டா மனசுக்கு பிடிச்ச பண்ண காதல் திருமணமோ இல்ல உங்களுடைய திருமண வாழ்க்கை தடையில நீங்கும். நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சொல்றேன், அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க யாருக்கெல்லாம் லக்னத்துல சூரிய தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாம் எழுதி பாருங்க. நீங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க. எப்படி உங்க அப்பாவுடைய வேலையோ இல்ல அம்மாவுடைய வேலையோ இல்ல ஏதாச்சும் அரசாங்க வேலையை முயற்சி பண்ணீங்கன்னா இப்ப அனுகூலமான அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்புல சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கையில காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பா கருத்திருச்சி ஆகும். நீங்க எதை வச்சு சொல்றீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? நல்லா பாருங்க, செவ்வாயுடைய வீட்டுல உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுல 5ஆம் வீட்டு சூரிய பகவான் பலமாகிறார். அப்ப குழந்தை பாக்கியத்தை அவர் கொடுக்க போறார், திடீர் வருமானத்தை கொடுக்க போறாரு, பொருளாதார வளர்ச்சியில பயங்கரமா உங்களை மேலோக்கி கொடுக்க போறாரு. இதான் கார்த்திகை மாசம். ஏன்னா குருவுடைய பார்வையும் படுது. அதுக்கப்புறம் செவ்வாய் நகர்ந்து ஒரு 9ஆம் இடத்துல இருந்தாரு. அது குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து நேரா செவ்வாய் பவனை பார்த்துருவார். இப்ப ஏதாச்சும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து வழக்கு இருந்தால் இப்ப மூவ் பண்ணிக்கங்க, வழக்கு பிரச்சனை இருக்காது. இது கன்ஃபார்ம். அம்மா அப்பாவோட சொத்துல வளர்க்குறாரு. நிறைய பேருக்கு வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க, வேலை எத்தனை பேருக்கு போயிருச்சு, வேலை எத்தனை பேருக்கு பிரச்சனையா இருக்கு. நான் சொல்றது இந்த 2 மாசம் இருக்கணும், இருந்திருக்கும். தாய்மாம் உறவு, வேலை உத்தியோகம், சகோதர உறவு, இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ தொழில கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க. இப்ப வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமான நேரத்துக்கு அமைச்சு கொடுக்க போறாரு. ஏன் எதனால வேலையை அமைச்சு கொடுப்பார்? புதன் பகவான் பாருங்க, ஒரு சிலதுக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு நேர பயிற்சியை உங்க ராசியை பார்க்க போறார். எப்ப? கார்த்திகை மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவானைய பயிற்சி துளாராசிக்கு வந்துடுவார். அவங்க ராசியை பாக்குறோம். இப்ப வேலை சூப்பரா அனுகூலமா இருக்கும். கணவனுக்கோ மனைவியோ உள்ள நீங்களும் வேலை உத்தியோக பயங்கரமான ப்ரமோஷனுக்கும், வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். பாத்துங்க. மெயினா மருத்துவத்துறையில படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவ வேலை கிடைக்குங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, அடுத்து கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பராக. இப்ப எடுங்க திடீர் லாட்ரி யோகத்தை ஜாதக தசாபதி கண்டிப்பா லாட்ரி ஓடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகம் முப்பதுங்க வெற்றி நிச்சயம். ஏதாவது சொல்றீங்க நீங்க லாட்ரி எடுக்க சொல்றீங்க திடீர் யோகத்தை. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கா, அடுத்து 9ஆம் இடத்துல ஒரு போப்பாரு. கண்டிப்பா லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுக்குறாரு. குருவுடைய பார்வை செவ்வாய் மேல விழுது. அப்ப கண்டிப்பா வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகம் முப்பதுங்க இவங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்கள்லாம் பாருங்க, நிறைய ஒரு வெற்றியே இப்ப இந்த கார்த்திகை மாசம் சூப்பரா இருக்கு. குருவுடைய பார்வைகள் சூரிய பகவான் மேல, செவ்வாய் பகவான் மேல, புதன் பகவான் படுறதுனால நிறைய நல்ல விஷயத்த கொடுக்க போறான்னு காட்டுறாரு. அரசியல் ஃபீல்டு இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பாருங்க நிறைய வெற்றியை கண்டிப்பா கொடுத்துருவாரு. சொத்து சார்ந்த பிரச்சனை வில்லங்கெல்லாம் சரியாகும். நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. நிறைய பயணத்தை நீங்க அதிகமா மேற்கொள்ள ஒரு அமைப்பு தான் இந்த மேசராசி இந்த கார்த்திகை மாசத்துல. இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினத்துல பிறந்தவங்க, அஸ்வின்ல பிறந்தவங்க கண்டிப்பா திருமணத்துல குடும்ப வாழ்க்கையில இப்ப நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்க கொடுப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய தடைகளை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. எப்படி நிறைய தடைகளை கொடுத்திருப்பாரு. நிறைய பிரச்சனை தடைகள், நிறைய ஒரு மந்தமான தன்மை நிறைய பேர் கொடுத்திருப்பாரு. இனிமே கொடுக்க மாட்டார். ஏன் பாருங்க, திருமண வாழ்க்கையில் தடைகள், காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், ஆசைப்பட்ட விஷயம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், அதே மாதிரி வேலை உத்தியத்தில் உள்ள மாற்றம், தொழில ஒரு பயங்கரமான இன்க்ரீஸ் ஆகுறது. அதிகமா உங்களுக்கு 7 சனி பாதிக்காது. இனி வரக்கூடிய காலம் சூப்பராக. ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார்.
அதனால உங்களுக்கு பலவீனம் கண்டிப்பா குறையும். பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்வினுக்கு அப்புறம் பரணிசில பிறந்தாங்க. ஏன்னா இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நான் சொல்றது ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க. இப்ப சந்திக்க மாட்டீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி பாருங்க, தொழில் உத்தியோகம் பாருங்க, நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க நினைச்ச கருத்தை கண்டிப்பா அனுபவம் அமையக்கூடிய கண்டிப்பா அந்த பரணிசில பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்து கார்த்திகை சொல்லுங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களோட நிறைய இருக்கும். நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கார்த்திகை சொல்லுங்க, இந்த ஒரு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் நிறைய தடையை சந்திச்சீங்க. வேலைத்தையும் தொழிலையும் உத்தியோகத்திலும் நிறைய ஒரு மந்தமான தன்மையை நீங்க பார்க்க மாட்டீங்க. வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் போறது, ஒரு பயணத்தை மேற்கொள்றது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது எல்லாமே யோகம் சூப்பரா அமைச்சிருக்காரு. அப்ப கார்த்திகை படம் இனிமேதான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகும். வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமையும்.